ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கனாலும் சரி, தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன குறை சொல்லிடக்கூடாது. எனக்கு வந்து சோம்பேறித்தனம் போயிடுச்சு, காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மட்டும் குறை சொல்லிடக்கூடாது. என்ன நான் சொல்கிறது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. இது வந்து என்னுடைய மார்னிங் ரொட்டீன் vlog தான். அதோட நான் சேர்த்து அப்படியே ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறனால நான் வந்து சாம்பார் தான் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து சாம்பார் செஞ்சுட்டோம் அப்படின்னா, நான் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளுமே நான் சாம்பார் தான் வைப்பேன். சாம்பார் வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் மதியத்துக்கு பிரச்சனையே இல்லை பார்த்தீங்களா. அதனால தான் காலையிலைக்கு வந்து தோசையும் முள்ளங்கி சாம்பாரும் கொடுத்துருவேன். மதியத்துக்கு சாப்பாடு, முள்ளங்கி சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துருவேன். வேலை முடிஞ்சது இல்லையா, 2 in 1 அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடும். சாம்பார் வச்சுட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்ம வந்து வேலையை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் முந்தின நாளே முடிவு பண்ணிடுங்க, நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி முடிவு பண்ணிவிட்டு வந்து காலையில் கிச்சனில் நின்னீங்க அப்படின்னா தான் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக குக்கிங் பண்ணலாம். அதே போல் நைட்டே கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மார்னிங் வந்து இந்த கிச்சனை பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கும். அப்போவும் நம்ம டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக குக்கிங் பண்ணலாம். இந்த இயர்லி மார்னிங் எந்திரிச்சு இந்த காலையில் வெளியே வந்து பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த பறவைங்கள்லாம் பறந்து போகிறதுலேருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து நேரமோ என்னமோ குக்கர் பொங்கி ஃபுல்லாக வந்து அந்த பருப்பு தண்ணியெல்லாம் பயங்கரமாக சிந்திருச்சு. சரி, கையோடு இதை தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எல்லாம் வந்து அப்படியே அடுப்பத்தை வச்சு அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாம் தீஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி, நான் அவசர அவசரமாக எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு அப்படியே குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இயர்லி மார்னிங் எப்படி எந்திரிக்கிறது, என்னால் எந்திரிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இயர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு என்ன தான் நம்ம மைண்டில் வந்து காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே காலையில் எந்திரிக்கும் போது கண்டிப்பாக எந்திரிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம், இன்னொரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லியே நம்ம வந்து தூக்கத்தில் அப்படியே தூக்கத்தை கன்டினியூ பண்ணி அப்படியே 7 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அவசர அவசரமாக குக்கிங் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்படி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அலாரம் வச்சுக்கலாம். அலாரம் வந்து ஒரு டைம் அடிக்கிற மாதிரி அலாரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எந்திரிக்க மாட்டோம். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளால எந்திரிக்க முடியாது. ஒரு 2-3 டைம் அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம். அதே சமயம் செல்லு வந்து தூரத்தில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு 2-3 டைம் எந்திரிச்சு அந்த அலாரம் ஆஃப் பண்ணும் போதே தூக்கம் பளிச்சுன்னு தெளிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் டெய்லி ரொட்டீன் அப்படி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் மெயினான வழி. இதை தாண்டி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக தூக்கம் வரும். இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எந்திரிச்சு வந்துட்டு வேலையாக தண்ணி வரும் பார்த்திங்கன்னா, நல்லா நைட்டெல்லாம் வந்து கிளைமேட் சில்லுனே இருக்கிறதுனால அந்த தண்ணி திருவினிங்கன்னா நல்லா சில்லுன்னு தண்ணி வரும். அந்த தண்ணி எடுத்து மூஞ்சில் சத்துன்னு 2 அடி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பளிச்சுன்னு தூக்கம் தெளிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பொறுமையாக நீங்கள் வந்து அப்படியே வந்து நம்ம மார்னிங் ரொட்டீனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஆகணும். காலையில் எந்திரிச்சு வந்ததையும் தயவு செஞ்சு அந்த செல்லை மட்டும் தூக்கிடாதீங்க. அந்த செல்லை தூக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கிட்டே போச்சு. ஏன்னா நம்ம என்ன தான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னாலும் ஒரு 5 நிமிஷம் அந்த செல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தூக்க பளிச்சுன்னு தெளிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம போய் வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் பார்க்கணுன்ட்டு தான் செல் எடுத்து வைப்போம். ஆனால் நீங்கள் தூங்கி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த டைமிங் அவ்வளோ கடகடன்னு ஓடி போயிடும். நானுமே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம செல்லு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிரும்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்ட்டு ஆயிரும். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அவசர அவசரமாக குக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் நம்ம நேரமாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங்கை அவ்வளோ ரிலாக்ஸாக பண்ணலாம், பொறுமையாக பண்ணலாம். அவசரமாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. அதே சமயம் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீனிங்லேருந்து எல்லாமே கடகடன்னு பண்ணி முடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 8:30 அப்படிங்கும்போது வேலை எல்லாமே சட்டுன்னு முடிஞ்சிடும். ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு துணிங்கள்லாம் மிஷினில் போட்டு விட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 மணி நேரம் போதும். மொத்த சமையலும் முடிச்சுட்டு கிச்சனையுமே க்ளீன் பண்ணிடலாம். சீக்கிரமாக வந்து எல்லா சமையலும் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக வந்து ஆஃபீஸ்க்கு போகலாம். காலையிலேயே நம்ம பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வர்றோம் அப்படின்னா ஈவினிங் வரும்போது சுத்தமாக இருக்கிற அந்த கிச்சன் வீடு எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து ஈஸியான குக்கிங் முடிச்சுட்டு
சிம்பிளான ஒரு சமையலை செஞ்சுட்டு நம்ம நீட்டாக சாப்பிட்டு சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நெக்ஸ்ட் டேவும் காலையில் இயர்லி மார்னிங்கே எந்திரிச்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் மேக்ஸிமம் இயர்லி மார்னிங்கே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்போனா தான் நான் ஏதாவது இடையில வேலை செய்யணும், அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும், ப்ளவுஸ் ஏதாவது ஸ்டிச் பண்ணணும், இப்படி ஏதாவது எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த அன்னைக்கு நான் இந்த மாதிரி இயர்லி மார்னிங் எந்திரிச்சு எல்லா குக்கிங்கையும் முடிச்சுட்டு அதே சமயம் துணிங்களெல்லாம் மிஷினில் போட்டுவிட்டு ஒரு 9 o'clock அப்படிங்கும்போது துணிங்களெல்லாம் காய போட்டுட்டு நான் அந்த வேலைங்களை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னதான் நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னாலும் 7 மணிக்கு மேலே போய் தான் வாசலில் கோலம் போட்டு விட்டுட்டு வருவேன். எனக்கு கரெக்டாக 7 மணி அப்படிங்கும்போது குக்கிங் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் க்ளீனிங் தான். ஸோ அதனால் 7 மணிக்கு போய் கோலம் போட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டு அந்த ஸ்பைஸ் ஜார் டப்பா எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய் வணக்கினது பருப்பு தாளிச்சதுன்னு அங்கங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே சிந்திருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாத்திரம் விளக்க வேண்டிய வேலை தான். குட்டீஸுங்களாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. சரி அப்படியே அவங்களுக்கு தோசை சுட்டுக்கிட்டே சைட் பை சைட் பாத்திரமும் விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பாத்திரம் என்னால் விளக்க முடியுமோ எல்லாத்தையுமே இப்போவே விளக்கி முடிச்சிருவேன். ஏன்னா குட்டீஸுங்களுமே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி பாத்திரங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் விளக்கிடுவேன். அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா எங்கள் மாமியார் இருக்கிற கொஞ்சம் பாத்திரத்தையும் அவங்க விளக்கி வச்சுருவாங்க. நான் மேக்ஸிமம் குக்கிங் பண்ணிகிட்ருக்கவே சைட் பை சைடு மேக்ஸிமம் பாத்திரத்தை விளக்கிடுவேன். அதே சமயம் பாத்திரத்தை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய பாத்திரம் விளக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது. ஒரு 2 கடாய் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 2 கடாயும் வச்சு மொத்த குக்கிங்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ நம்ம அதிகமாக பாத்திரம் விளக்கணும், கிச்சனை க்ளீன் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான பாத்திரங்களை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். காலையில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடியே நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அப்போ நம்ம டே ரொம்ப சீக்கிரமாக முன்னாடி போயிட்டுருக்கு. நம்ம இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த வேலைங்க தான் நாள் முழுக்க நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்களுமே நேரமாக எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உங்களுக்கான டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஏதாவது ஒன்று கற்றுக்கங்க, இல்லை வேறு ஏதாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதை பண்ணுங்கள். அதாவது இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூட இப்போ இருக்க விஷயத்தில் நிறைய நீங்கள் கற்றுக்கலாம், நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுக்கான மீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒன்று இது பண்ணிக்கிங்க. செல்ஃப் கேர் பண்ணுங்கள். இந்த டெய்லி ரொட்டீனில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லி தோணும், இல்லை வீட்டை மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதெல்லாம் இந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தம்பியும் வந்துட்டான். அவனுக்கு தோசை போட்டு சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டேன். அவன் சாப்பிட்ருக்கான். அப்படியே டிஃபன் பாக்ஸுமே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பேக்கிங் வேலை நடந்துகிட்ருக்கு. டிஃபனுக்கு பாப்பாவுக்கும் தம்பிக்கு என்ன பண்ண போகிறேன்னா சாம்பார் சாதம் தான் கிளறி கொடுக்க போகிறேன். பாப்பாவும் தம்பியும் சாம்பார் சாதம் கொடுத்து விட்டா அப்படின்னா நல்லா சாப்பிட்டு வருவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடை போட்டுட்டு அதை ஓரளவுக்கு மசிகிற அளவுக்கு ஒரு 2 கிளறி அமுத்தி விட்டு அதுக்கப்புறமா சாம்பார் ரசம் ரெண்டையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரைஸ் ரெடி. இதை அப்படியே டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க புடலங்காய் பொரியல் இருக்குது பார்த்திங்களா, அந்த புடலங்காய் பொரியலுமே பொரியலாக தொட்டுக்கிறதுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தேன். அதையுமே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குட்டீஸுங்களுக்கெல்லாம் நீ மோர் ஜூஸ் ஐட்டம் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட சொல்லுவாங்க. இது எப்போ கொடுத்து அனுப்பிச்சிட சொல்கிறாங்களோ அப்போ அதுவுமே இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் இப்போவே கொடுத்து அனுப்பிச்சிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. 8:30 ஆயிடுச்சு. குக்கிங் முடிஞ்சிருச்சு. அதே போல் கிச்சன் க்ளீனிங்கும் முடிஞ்சிருச்சு. குட்டீஸுங்க சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. நம்ம எப்படி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். இட்லி தோசை மாவு முடிஞ்சு போச்சு. இதுக்கு இடையிலேயே தண்ணியுமே வந்துருச்சு. சரி அப்படியே சைட் பை சைடு அப்படியே தண்ணி பிடிச்சிக்கிட்டு, அதாவது என்னென்னா எல்லா வேலையும் ஒட்டுக்கா பார்த்துட்ருக்கோன்னா பார்த்துக்கங்களேன். தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு தலை சீவிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு நேற்றுக்கு நைட் போய் க்ரோசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவுமே இருக்குது. எல்லாமே இதுக்கப்புறம் குட்டீஸுங்களெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதெல்லாமே எடுத்து வைக்கணும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, நாள் முழுக்க கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது நம்மளுக்கு முடிவே இல்லாமல் ஓய்வு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க.
என்னுடைய மார்னிங் எப்போவுமே இப்படி தான் 4:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 8:30 வரைக்கும் காலைல சக்கரை ஒன்று தான் கட்டல அந்தளவுக்கு பரபரன்னு போயிட்டுருக்கோம். குட்டீஸுங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு நானுமே ஸ்கூலுக்கு போகிறக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பை.